தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. லேப்டாப் வழங்க வேண்டும் என்பது அரசு பள்ளி மாணவர்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பு என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, மேலும் விவரம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் லேப்டாப் வழங்க வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பை இந்த ஆண்டாவது திமுக அரசு நிறைவேற்ற முன்வருமா என்றும், அல்லது அதிமுக அரசில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காழ்ப்பில் இந்த ஆண்டும் ஏதேனும் நொண்டி சாக்கு சொல்ல போகிறீர்களா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் இந்த கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் அதிமுக அரசால் இந்த லேப்டாப்கள் என்பது வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இன்னும் சில நாட்களில் புதிய கல்வியாண்டு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டிற்கான லேப்டாப்களை வழங்குவது குறித்து எவ்வித அறிவிப்பும் தற்பொழுது வரை திமுக அரசு வெளியிடாமல் இருப்பதற்கு அவருடைய அந்த கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கிறார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் லேப்டாப் வழங்க வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பை திமுக அரசு இந்த ஆண்டாவது நிறைவேற்றுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய அவர், அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம் அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்டது என்ற காழ்ப்பில் இந்த ஆண்டும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்ல போகிறீர்களா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.